அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் முருகப்பிள்ளை. இன்று பார்க்க போகும் தலைப்பு, தளபதி விஜய் முதலமைச்சர் ஆவார். ஆதித்ய குருஜி, ஜோதிடர் கலையரசு ஆதித்ய குருஜி அவர்கள் வெளிநாடு செல்வார். இதுதான் தலைப்பு. இது ஆதித்ய குருஜி அவர்களுடைய ஜாதகம். விஜய் அவர்கள் முதலமைச்சராக 2026ஆம் ஆண்டு ஆகப் போகிறார். அவருக்கு ஏப்ரல் 2026 ஏப்ரல் 20ஆம் தேதி முதல் குரு புக்தி விஜய் அவர்களுக்கு அவருக்கு அரசியல் தலைவராக அவரை முதலமைச்சராக ஆக்கப் போகிறது. அதே ஏப்ரல் 20ஆம் தேதி இவருக்கு ஆதித்ய குருஜி அவர்களுக்கு குரு தசை தொடங்குகிறது. இவ்வளவு நாள் யோகத்தை செய்து கொண்டிருந்த ராகு தசை முடிந்து குரு தசை தொடங்குகிறது. குரு தசை 12ஆம் இடத்தில் இருப்பதால் குரு தசை, குரு புக்தி, குரு அந்தரம் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை இருக்கிறது. 2026 ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை குரு தசை, குரு புக்தி, குரு அந்தரமே இருக்கிறது. இந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை ஆதித்ய குருஜி அவருடைய ஜாதகம் இது. கண்டிப்பாக இவரை தூர இடத்துக்கு நகர்த்தியே தீரும். வெளிநாடு போன்ற அமைப்பு இடத்திற்கு நகர்த்தியே தீரும். அவர் எப்படி எதற்காக நகரப் போகிறார் என்றால், அவர் சொன்ன பலன் தவறும். விஜய் முதலமைச்சர் ஆக மாட்டார் என்ற அந்த சொன்ன பலன் தவறும். விஜய் முதலமைச்சர் ஆகி விடுவார். இவர் என்னடா நம்ம சொன்னது நடக்கவில்லையே என்று அதன் காரணமாக இவர் என்ன பண்ணுவார், அந்த சென்னையை விட்டு தூர இடத்திற்கு கண்டிப்பாக இவரை அழைத்து செல்லும் கிரகங்கள். அது குறிப்பாக ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை அவர் சென்னையில் இருக்க மாட்டார். ஆதித்ய குருஜி அவர்கள் இவரை தூர இடத்துக்கு நகர்த்தி சென்றே தீரும். பிறகு ஆகஸ்ட் 2ஆம் தேதிக்கு மேல சனி அந்தரம் தொடங்கும். அப்பொழுது மீண்டும் வருவார். அப்பும் சனி செவ்வாயுடைய தொடர்பில் இருப்பதால், 3ஆம் இடத்தை தொடர்பு கொண்டிருப்பதால் இவருடைய புகழை எல்லாம் விமர்சனத்துக்குள்ளாகுவார். ஆல்ரெடி தூர இடத்துக்கு நகர்த்தி இருக்கும். அந்த நேரத்துல மீண்டும் அவர் சென்னை வரும் பொழுது வருவார் சனி அந்தரத்தில். அப்பொழுது மீண்டும் விமர்சனத்துக்குள்ளாகுவார் சனி அந்தரத்தில். குருதசை, குரு புக்தி சனி அந்தரத்தில் ஆகஸ்ட் 2ஆம் தேதிக்கு மேல் 2026 மீண்டும் அவர் இயல்பு நிலைக்கு திரும்பும் காலமே இந்த புதன் அந்தரம் வருகிறது. சனி அந்தரம் அடுத்து புதன் அந்தரம் டிசம்பர் 2ஆம் தேதிக்கு மேல் புதன் அந்தரம் தொடங்குகிறது. 2026 டிசம்பர் 2ஆம் தேதிக்கு மேல் தான் மீண்டும் இயல்பு நிலைக்கு அவர் திரும்ப போகிறார். அந்த ஜோதிட துறையில் எந்த ஒரு விமர்சனம் இல்லாமல் ஒரு இயல்பான மீண்டும் அதற்கான வளர்ச்சியை நோக்கி போவதற்கான அந்த புதன் அந்தரத்தில் ஜோதிடத்தில் மீண்டும் அவரை வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நல்ல காலம் தொடங்குகிறது. எனவே இதை வைத்து நான் இன்னும் உறுதி செய்து விட்டேன் கண்டிப்பாக. ஏனென்றால் அவருடைய இப்ப கடைசி புக்தி நடந்து கொண்டே இருக்கிறது, செவ்வாய் புக்தி. இப்பொழுது அவர் விஜய் ஜாதகத்தை கணிக்கும் பொழுது கணித்து தவறான ஒரு அவருக்கு மூளையை டைவர்ட் பண்ணி, அந்த செவ்வாய் புக்தி டைவர்ட் பண்ணி அவருக்கு வருங்காலத்தில் விமர்சனம் ஏற்பட வேண்டும் என்று போன்ற மன அழுத்தங்களை ஏற்படுத்துவதற்காகவே, தூர இடத்துக்கு நகர்த்துவதற்காகவே இவருக்கு செவ்வாய் புக்தி இப்பொழுது விஜய் ஜாதகத்தை பலன் சொல்லி அவருக்கு சில பிரச்சனைகளை உருவாக்குவதற்கான அடிப்படை முன்கூட்டியே இந்த வேலையை செய்து கொண்டு இருக்கிறது. அதை செய்து விட்டது செவ்வாய் புக்தி. இந்த ராகு தசை, செவ்வாய் புக்தி, சனி பார்வையில் உள்ள இது வீரியம், கீர்த்தி, புகழை கெடுக்கக்கூடிய வேலையை இந்த செவ்வாய் புக்தி செய்யும். அது வருங்காலத்தில் செய்வதற்கு இப்பொழுதே அதற்கான ஏற்பாடு செய்து விட்டது. இவர் தூர இடத்துக்கு நகர்த்தி குரு தசை, குரு புக்தி, குரு அந்தரத்தில் தூர இடத்தில் இருந்து மீண்டும் சனி அந்தரத்தில் சில விமர்சனங்கள் ஏற்பட்டு மீண்டும் புதன் அந்தரம் 2026 டிசம்பர்ல இருந்து தான் இவர் மீண்டும் எந்த ஒரு விமர்சனம் இல்லாமல் ஜோதிட தொழிலில் சிறப்பாக வளருவதற்கான உள்ள காலமாக உள்ளது. எனவே தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆக போகிறார். ஆதித்ய குருஜி அவர்கள் வெளிநாடு, தூர இடங்களுக்கு சென்று மீண்டும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி சென்னைக்கு திரும்பி விமர்சனங்களுடன் இருந்து கொண்டு டிசம்பர் 2ஆம் தேதியிலிருந்து புதன் அந்தரத்தில் இருந்து 2026 டிசம்பர் 2 புதன் அந்தரத்திலிருந்து அவர் மீண்டும் வளர்ச்சி அடைய போகிறார். இப்படிதான் அவருடைய ஜாதக அமைப்பு இருக்கிறது. கண்டிப்பாக 6ஆம் இடத்தை எதிரிகளை உருவாக்கியே தீரும் இந்த குரு. அவர் தொழில் விஷயத்தில் ஒரு வகையான எதிர்ப்புகளும் ஒரு வகையான பிரச்சனைகளையும், என்னடா அப்படின்ற ஒரு பிரச்சனைகளும் கண்டிப்பாக தூர இடத்துக்கு நகர்த்தும். பிரச்சனைகளை உருவாக்கி தூர இடத்துக்கு நகர்த்தியே தீரும் அந்த குரு அந்தரம் வரை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பிறகு விமர்சனம், சனி அந்தரத்திலும் விமர்சனம் இருக்கும். புதன் அந்தரம் முதல் மீண்டும் அவர் அடுத்த கட்ட ஜோதிட வளர்ச்சிக்கான வேலையை செய்ய போகிறார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
இதுதான் ஆதித்ய குருஜி அவர்களுக்கு அடுத்து நடக்க போகும் சம்பவங்களை அவருடைய ஜாதக அடிப்படையில் விஜய் முதலமைச்சராவார், நம் சொன்ன பலன் நடக்கவில்லை என்று இவர் தூர இடம் சென்று சில மீண்டும் விமர்சனத்துக்கு உள்ளாகி மீண்டும் வளர்ச்சி அடைய போகிறார். அடுத்த புதன் அந்தரத்தில் இருந்து ஒரு வருடம் காலம் அவருக்கு அந்த ஒரு தாக்கம் இருக்க போகிறது. ஏப்ரல் அந்த தேர்தல் ரிசல்ட் தொடங்கியவுடன் அப்பதிலிருந்து அவருக்கு மன அழுத்தங்கள் ஏற்பட்டு அவர் தூர இடம் நகரப் போகிறார் என்பதையும் உங்களுக்கு தெளிவாக விளக்குகிறேன். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.